நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வியாபாரம் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்னு சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பையுன் அன் திக்ரில்லாஹ். எந்த வியாபாரம் செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய தொழுகையும் அல்லாஹ்வின் நினைவையும் மாற்றக்கூடிய வியாபாரங்கள் அல்ல, மற்ற வியாபாரங்கள். அல்லாஹ்வுடைய நினைவை மாற்றக்கூடியது, அல்லாஹ்வுடைய தொழுகையை தடை செய்யக்கூடிய வியாபாரங்கள் கூடாது. உதாரணமா சொல்ல வேணும் சொன்னா தெளிவா சொல்லலாம். ஜும்மா தொழுகையிலே நாம் நம்முடைய ஜும்மா தொழுகையை தடை செய்யக்கூடிய வியாபாரங்கள் இருக்கக்கூடாது. ஜும்மா தொழுகைக்கு கடையை சாத்திட்டு வந்துடணும். அதே போன்று நம்முடைய தொழுகையை தடை செய்யக்கூடிய எந்த வியாபாரமும் ஹலாலான வியாபாரம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரம் செய்து உழைத்து சாப்பிடுவது பரலான கடமை. குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்கு உழைப்பது இஸ்லாமியர்களின் மீது கட்டாய கடமை. அப்படி இருக்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்களுடைய வியாபாரமும் தொழில்துறையும் அல்லாஹ்வின் வணக்கத்தை தடுக்காமல் இருக்கட்டும் சொன்னாங்க.